சமீபத்தில் டெல்லியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் MP பிரவீன் கண்டேல்வால் இந்தியாவின் தலைநகரான புது தில்லியை இந்திரபிரஸ்தா என்று பெயர் மாற்றுமாறு வலியுறுத்தி மத்திய மற்றும் டெல்லி அரசாங்கங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். இந்திரபிரஸ்தா என்றால் இந்திரனின் நகரம் என்று பொருள். இது பண்டைய இந்து இதிகாசமான மகாபாரதத்தில் புகழ் பெற்ற ஒரு பண்டைய நகரத்தின் பெயர். இந்திரபிரஸ்தா இதிகாசத்தின் கதாநாயகர்களான பாண்டவர்களின் தலைநகராக இருந்தது. மேலும் இது தேசியவாதிகளை குறிப்பாக ஈர்க்கும் நாகரிக அர்த்தங்களை கொண்டுள்ளது. இந்திரபிரஸ்தா இன்றைய டெல்லி இருக்கும் இடத்தில் அமைந்திருக்கலாம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இந்தியாவின் தலைநகரான புது தில்லியையும் உள்ளடக்கிய நவீன இந்திய நகரமான டெல்லி குறைந்தது 8 நூற்றாண்டுகளாக துணைக்கண்டத்தில் அரசியல் அதிகார மையத்தில் இருந்து வருகிறது. டில்லி என்று உச்சரிக்கப்படும் டெல்லி என்ற பெயர் உள்ளூர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்ததாக இருக்கலாம். டெல்லி இருந்த இடத்தில் பல நகரங்கள் அமைந்துள்ளன. மேலும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதன் பழைய கோட்டை இருந்த இடத்தை சுற்றி இரும்பு கால கொடியேற்றம் இருந்ததாக நிறுவியுள்ளனர். இது மகாபாரதத்தின் இந்திரபிரஸ்தமா என்பது குறித்து நடுவர் மன்றம் முடிவு செய்துள்ளது. இருப்பினும் சமஸ்கிருத மற்றும் பாரசீக நூல்கள் நவீன டெல்லி அமைந்துள்ள இந்திரபிரஸ்தம் அல்லது இந்திரபத் என்ற இடத்தை குறிப்பிட்டுள்ளன. இருப்பினும் இந்தியாவில் ஒரு நகரத்தின் பெயரை மாற்றுவது எளிதான காரியமல்ல. நகரங்களின் பெயரை மாற்றுவது எப்போதுமே இந்தியாவில் ஒரு அரசியல் விஷயமாகவே இருந்து வருகிறது. இந்திய நாகரிகத்தின் தொன்மை காரணமாக முற்றிலும் காலியான நிலத்தில் மிக குறைந்த நகரங்களே கட்டப்பட்டுள்ளன. பெரும்பாலான இடங்களில் எப்போதும் சில நகரங்கள் அல்லது சில கிராமங்கள் இருந்துள்ளன. பெரும்பாலான நகரங்கள் வெவ்வேறு வம்சங்களின் கீழ் வெவ்வேறு பெயர்களை கொண்ட முந்தைய அவதாரங்களை கொண்டுள்ளன. நகரங்களின் பெயரை மாற்றுவதற்கான நடைமுறை பல படிகளை உள்ளடக்கியது மற்றும் அது உள்ளூர் விருப்பத்திற்கு விடப்பட்ட விஷயம் அல்ல. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்தியாவில் ஒரு நகரம் அல்லது நகரம் தனது விருப்பப்படி தன்னை மறுபெயரிடுவதற்கு வாக்களிக்க முடியாது. ஒரு மாநில அரசு முதலில் ஒரு இடத்தை மறுபெயரிடுவதற்கு வாக்களிக்க வேண்டும். பின்னர் அதற்காக மத்திய அரசுக்கு ஒரு திட்டத்தை அனுப்ப வேண்டும். பின்னர் உள்துறை அமைச்சகம் இந்திய அரசிதழில் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு ஆட்சேபனை இல்லை என்ற முடிவை தெரிவிப்பதன் மூலம் புதிய பெயரிடலை அங்கீகரிக்க வேண்டும். இந்த கட்டத்தில்தான் ஒரு இடத்தின் புதிய பெயர் அதிகாரப்பூர்வமாகிறது. எனவே ஒரு இடத்தை வெற்றிகரமாக மறுபெயரிட உள்ளூர் மற்றும் மத்திய அரசியல் நலன்கள் இந்த விஷயத்தில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும்.